सद्गुरु श्री शंकर महाराजाय नमो नमः. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். போன காணொளியில் மலிநகர் அப்படிங்கிற ஊரில் நடந்த லீலைகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதன் தொடர்ச்சியாக இந்த காணொளியிலையும் பிரதான் மற்றும் சங்கர் மகாராஜுக்கு இடையே நடந்த அற்புதமான லீலையை தொடர்ந்து பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே போன காணொளியில் சொல்லியிருந்தேன், பிரதான் ஒரு நாத்திகர், அவர் எப்படி மகாராஜுடைய பக்தரா ஆனார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னியோட காணொளியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிரதான் கொஞ்சம் உடம்பு தேறி அஷருடைய பங்களாவுடைய வெளிப்புறத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கார். மகாராஜ் ஒரு 7-8 பேரோடு சேர்ந்து குடிச்சிட்டு அங்கே சில ரகலையெல்லாம் பண்ணுறார். இதை பார்த்துட்டு பிரதானுக்கு ரொம்ப கோபமாகி நேராக அஷர்கிட்ட போய், யார் இவர் இப்படியெல்லாம் கலாட்டா பண்ணுறாரு, இவரை போய் மகான்னு சொல்லி நீங்கள்லாம் கும்பிடுறீங்களே அப்படின்னு கோபமாக கேட்குறார். அஷர் சொல்கிறார், இவர் ஒரு மகா யோகி, நீ இவருடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பிரதான், இந்த மாதிரியெல்லாம் நான் பல ஃப்ராடுங்களை பார்த்துருக்கேன், இவரெல்லாம் நான் போய் நமஸ்காரம்லாம் பண்ண முடியாது, எனக்கு யார் கடவுள் அனுபவத்தை கொடுக்குறார்களோ அவர்களுடைய பாதத்தில் தான் நான் நமஸ்காரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து அஷரும் பிரதானும் மகாராஜ் ஒரு ஹாலில் மற்ற பக்தர்களோடு உட்காந்துட்டுருக்கார். அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே மகாராஜ் அஷரை பார்த்து, ஒரு வெள்ளி கப்பு எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்கிறார். அஷரும் ஒரு வெள்ளி கப்பை எடுத்துன்னு வந்து மகாராஜ் கிட்ட கொடுக்குறார். அந்த சமயத்தில் மகாராஜ் சாராயம் குடிச்சுட்டு இருக்கார். அந்த வெள்ளி கப்பில் தான் குடிச்சுட்டு இருந்த சாராயத்தை எடுத்து ஊற்றி அவர் குடிக்கிறார். அப்படி குடிக்கும் பொழுதே அஷரை பார்த்து கேட்குறார், அஷர், குடிக்கிறது ஒரு தப்பான பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே குடிக்கிறார். அப்படி குடிக்க குடிக்க என்ன ஆகுறதுன்னா, மகாராஜ் உடம்புல போதை ஏறாமல் அஷருடைய உடம்புல போதை ஏறிண்டே போகிறது. அஷருடைய உடம்புல சாராய வாடை வர ஆரம்பிக்கிறது. அஷர் குடிப்பழக்கம் இல்லாதவர், ஆனால் அவர் உடம்புலேருந்து இந்த வாடை வர ஆரம்பித்ததும் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போய்டுறது. அதை பார்த்துட்டு இருந்த பிரதானுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போகுது. இது எப்படி நடக்கிறது, இது என்ன விஷயம் மகாராஜ் பண்ணுறார் அப்படிங்கிறது அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நேரத்தில் என்ன ஆகிடுறதுன்னா, அஷர் ரொம்ப குடித்து போதை அதிகமாகி அவரை கொண்டு போய் ஒரு படுக்கையில் போய் படுக்க வைக்க வேண்டியதாக போகுது. ரொம்ப நேரம் அஷர் தூங்கிகிட்டே இருக்கார். அவர் முழித்து கண் விழித்து பார்க்கும் பொழுது அவருக்கு பக்கத்தில் பிரதான் அதே ரூமில் அவருக்கு பக்கத்தில் படுத்துட்டு தூங்கின்னு இருக்கார். அஷர் இருந்த நிலை தான் சமாதி நிலை. இந்த சமாதி நிலைக்கு ஒரு நிமிடத்துலேயோ ஒரு செகண்ட்லேயோ மகான்களால் நம்மளை கூட்டின்னு போக முடியும். ஆனால் அந்த சமாதி நிலைக்கு நாம் தகுதியானவர்களா அப்படிங்கிறது அங்கே கேள்விக்குறியாக இருக்கும். அஷர் அந்த நிலைக்கு தகுதியானவராக இருந்ததுனால தான் மகாராஜ் அவரை அந்த சமாதி நிலைக்கு கொண்டு போனார். இதே அவருடைய உடல்நிலையோ அவருடைய மனமோ அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால், சமாதி நிலையை நாமளே பயிற்சி மூலமாக கொண்டு போகும் பொழுது அது மரணம் கூட நிகழறதுக்கான சாத்தியம் இருக்குது. அதாவது அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா பிரிந்து வேறு வேறு லோகங்களில் சஞ்சரிக்கிறது தான் அந்த நிலை. அந்த மாதிரியான நிலையில் இருக்கும் பொழுது இந்த உடல் இங்கேயே இந்த லோகத்திலேயே இருக்கும், திருப்பி அதை கொண்டு நம்ம இங்கே சேர்க்கணும். இந்த நிகழ்ச்சி நடந்து அடுத்த நாளுடைய இரவு தான் அஷர் கண் விழித்து பார்க்குறார். அதாவது ஒரு நாள், அதாவது ஒரு 1.5 நாள் கிட்ட அவர் சமாதி நிலையில் இருந்திருக்கார். பிரதான் அவருக்கு பக்கத்தில் படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தார். பிரதான் கண் விழித்து பார்க்கும் பொழுது யாரோ அவரை தூக்குற மாதிரி தோணித்து. அவருக்கு பக்கத்தில் அஷர் இல்லை. எழுந்து அந்த ரூமை விட்டு வெளியில் வரார். அப்போ ஒரு கார் நின்றுட்டு இருக்க வீட்டு அந்த பங்களாவுடைய வாசலில். அந்த காருக்குள்ளே மகாராஜும் அஷர் மற்றும் கிர்மே 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. பிரதானும் அந்த காருக்குள்ளே ஏறி உட்கார்றார். கார் நேராக கிர்மேவுடைய பங்களாவை போய் அடையிறது. இது நடக்கிறது எல்லாமே ஒரு நள்ளிரவு நேரத்தில் நடக்கிறது. கார் கிர்மேவுடைய பங்களாவை போய் சேர்றது. சேர்ந்த உடனே கிர்மேவுடைய மனைவி இவர்கள் அனைவரையும் வரவேற்று, மகாராஜ், ரொம்ப நேரம் ஆயிடுத்து, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் என்ன தரணும் அப்படின்னு கேட்குறா. மகாராஜ் உடனே டீ கொடு அப்படின்னு கேட்குறார். உடனே திருமதி கிர்மே சொல்கிறாங்க, பாலெல்லாம் கெட்டு போயிடுத்து, உங்களுக்கு நான் ஒரு சாதமும்
பித்தளை அப்படின்னு சொல்லி ஒரு பதார்த்தம், அதை நான் உங்களுக்கு செஞ்சு தரட்டுமா அப்படின்னு கேட்குறா. இந்த பித்தளைங்கிறது ஒரு மகாராஷ்டிரியன் பதார்த்தம். நான் உங்களுக்கு செஞ்சு தரட்டுமா அப்படின்னு கேட்குறா. மகாராஜ் உடனே வாசலில் கட்டியிருந்த அந்த ஆடுகளை பார்த்துட்டு, அந்த ஆட்டிலிருந்து பாலை கறந்து எனக்கு டீ போட்டு கொடு அப்படின்னு கேட்குறார். எனக்கு வந்து கிச்சடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறார். கிச்சடி அப்படிங்கிறதுனால தால் கிச்சடி அப்படின்னு நம்ம சாப்பிட்ருப்போம். அதுனா பருப்பும் சாதமும் சில மசாலாக்களும் கலந்து செய்யப்பட்ட ஒரு பதார்த்தம். இதை வந்து சாய்பாபா கூட நிறைய சாப்பிட்ருக்கார். இது மகாராஷ்டிராவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பதார்த்தம். அதை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறார். அந்த அம்மா அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த ஆட்டிலிருந்து பாலை கறந்து மகாராஜுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அந்த தால் கிச்சடியை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாரும் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் சாப்பிட்றாங்க. மகாராஜ் வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பல பேர் அங்கே வந்து குழுமி இந்த பிரசாதத்தை எல்லாருமா சாப்பிட்றாங்க. பிரதான் நாத்திகராக இருந்தால் கூட மகாராஜுடைய பிரசாதத்தெல்லாம் வேண்டாம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. இந்த நாத்திகத்தன்மை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமான சரியான விளக்கங்கள் எதிர்பார்க்கிற ஒரு தன்மை தான் நாத்திகத்தன்மையை ஒழிய இது எல்லாத்தையும் வெறுக்கிற ஒரு தன்மை இல்லை. அதற்கான ஒரு ப்ராப்பரான விளக்கம் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி தான் பிரதானும் மகாராஜுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கார். மகாராஜுடைய கொடுக்குற பிரசாதத்தையும் அவர் வந்து சாப்பிட்றார். அப்போ அந்த இடத்துல சில பேர் கூடி இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க கிட்ட மகாராஜ் வந்து சொல்கிறார், யாராவது அக்கல்கோட்டை சேர்ந்த சுவாமி சமர்த்துடைய சமாதியில் போடப்பட்ட விபூதியை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். அந்த விபூதி இருந்ததுன்னா அதை பிரதானுடைய வாயில் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு சன்னியாசி இருக்கார். அவர் எழுந்து வந்து பிரதானுடைய வாயில் அக்கல்கோட் மகாராஜுடைய விபூதியை தூக்கி போடுறார். இதை போட்ட அடுத்த நொடியே பிரதானுடைய உடம்பு கட்ட மாதிரி ஆகி அப்படியே விருட்டுன்னு உட்காண்டிருக்கார். சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலை பூராவே ஒரு பிரகாசமாக ஆயிடுறது. இதை பார்த்த உடனே அஷருக்கு பயமாயிடுறது. மகாராஜ் என்ன பண்ணிட்டீங்க? இந்த ஆள் ஏதாவது இறந்து போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? இந்த பழியெல்லாம் நமக்கு வந்துருமே அப்படின்னு பதட்டமாறார். மகாராஜ் பயங்கரமாக சிரிக்கிறார். பிரதான் அந்த நிலையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் இருக்கார். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலேயே அதை பார்த்துட்டு இருக்காங்க. பிரதான் கண் முழிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 7 மணி நேரம் கழிச்சு பிரதான் மெதுவாக கண்ணை திறக்கிறார். அந்த நொடியிலிருந்து பிரதான் மகாராஜா தன்னுடைய குருவாக ஏற்றுண்டார். அதாவது எப்போ யார் தனக்கு ஒரு கடவுள் அனுபவத்தை கொடுக்குறார்களோ அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தில் விழுவேன் அப்படின்னு பிரதான் சொல்லி இருந்தது. அன்னைக்கு மகாராஜ் அவருக்கு அனுபவமாக கொடுத்த அடுத்த நொடி அவர் மகாராஜா குருவாக ஏற்றுண்டார். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாத்திகர்களுக்கு அந்த விஷயங்கள் அவர்கள் அறிவியல் ரீதியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்ட அடுத்த நொடி எந்த விதமான ஈகோவுமே இல்லாமல் அவர் மகாராஜா குருவாக ஏற்றுக்கிறார். அதற்கு இந்த அனுபவம் நடப்பதற்கு முன்னாடி அவர் மகாராஜா ஒத்துக்கவே இல்லை. அதாவது நடுநிலையாக இருக்கிறவங்க தான் இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்து யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுண்டு இவர் உண்மையான மகானா இல்லை போலியானவரா போன்ற விஷயங்கள்ல அவர்களுக்கு குழப்பம் இருக்கும். ஆனால் இந்த நாத்திகத்தன்மை உள்ளவர்களுடைய அற்புதம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சுய அனுபவம் கிடைத்த அடுத்த நொடி அந்த அகம்பாவம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர்கள் அதை ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதைத்தான் பிரதான் அந்த நொடி செய்தார். அது மட்டும் இல்லாமல் பிரதான் வந்து மகாராஜுடைய ஒரு அத்தியந்த சீடராகவும் மாறினார். ஏன்னா அந்த நாத்திகத்தன்மை இருக்கிறவங்களுடைய ஒரு அற்புதம் என்னன்னா, அவர்கள் வேற எந்த மற்ற கடவுள்களையோ மற்ற குருவையோ அவங்க வணங்கி இருக்க மாட்டாங்க. அதனால அவர் அனுபவிச்ச அவர் புரிந்து கொண்ட ஒரே ஒரு குருவான சங்கர் மகாராஜ் கிட்ட மட்டும்தான் அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அதாவது ஒருமுக பக்தி, ஒருமுக நம்பிக்கை அவருக்கு சங்கர் மகாராஜ் கிட்ட மட்டும்தான் இருந்தது. இதுதான் ஞானத்துடைய அறிவினுடைய உச்சம். நடுநிலையாக இருக்கிறவங்க தான் எல்லா கடவுள்களையும் கும்பிட்டுட்டு எல்லா விதமான பரிகாரங்களையும் செய்துட்டு ஒரு குழப்பமான மனநிலையில் இங்கே போகிறதா அங்கே போகிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிற அந்த ரெண்டுங்கட்டான நிலை அவர்களுக்கு தான் இருக்கும். இதே இந்த மாதிரியான அறிவில் முற்றிய அறிவில் சிறந்தவர்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான். அவர்கள் வேறு எந்த விஷயத்தையும் யோசிக்க போகிறது கிடையாது. எல்லாத்தையும்
அறிவை வைத்து அவர்கள் சிந்திக்கிறதுனால அவர்களுக்கு இந்த இமோஷன்ஸ் கம்மியாக இருக்கும், பதட்டம் கம்மியாக இருக்கும். பிரதானும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையில் இருந்த பக்தர். பின்வரும் நாட்களில் பிரதானுடைய அந்த சமாதி நிலையுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டப்ப அவர் ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி விவரிக்கிறார். மகாராஜ் அந்த சன்னியாசி மூலமாக என்னுடைய வாயில் விபூதியை போட்ட அடுத்த நொடி நான் சமாதி நிலைக்கு போயிட்டேன். நான் என்னுடைய உடல்லிருந்து வெளியில் வரா மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் உண்டாச்சு. நான் வானத்தில் மிதந்துட்டு இருந்தேன். நட்சத்திரங்கள்லாம் பார்த்தேன். பலவிதமான இசை எனக்கு காதில் ஒலிச்சுது. ரொம்ப ஒரு அற்புதமான வாசனைகளும் நான் உணர்ந்தேன். நான் அந்த நிலையிலிருந்து சுமார் காலையில் 8 மணிக்கு வெளியில் வந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நள்ளிரவில் நடந்தது இல்லையா? அந்த நேரத்தில் பார்த்தா சூரியன் நல்லா உதயமாகி இருந்தது. அதனால் சுமார் ஒரு 7 மணி நேரம் நான் சமாதி நிலையில் இருந்தேன். நான் கண்ணை விழித்து பார்க்கும் பொழுது எனக்கு முன்னாடி சங்கர் மகாராஜ் அழகாக சிரிச்சுன்னு என்னை பார்த்துட்டு இருந்தார். நான் கண்ணை திறந்த அடுத்த நொடி என்னுடைய தலையை மகாராஜுடைய பாதத்தில் வைத்து நமஸ்காரம் பண்ணேன். உங்களுடைய சக்தியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. இன்னிலிருந்து இந்த நொடியிலிருந்து நீங்கள் தான் எனக்கு குரு அப்படின்னு நான் சொல்லி அவர்கிட்ட நான் பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னார். உடனே சங்கர் மகாராஜ் பிரதான் கிட்ட, நீ அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய சீடன், அந்த கிழவரை தான் இந்த மாதிரியான அனுபவத்தை உனக்கு கொடுக்க சொல்லி எனக்கு ஆணை கொடுத்துருக்கார். அவர் தான் என் மூலமாக இந்த விஷயத்தை உனக்கு பண்ணினார் அப்படின்னு சொன்னார். இந்த நொடி தான், இந்த லீலை தான், இந்த அனுபவம் தான் முற்றிலுமாக நாத்திகத்தன்மையில் இருந்த பிரதான் மகாராஜுடைய பக்தராக மாறிய அந்த நொடி. அதிலிருந்து பிரதானுடைய தினசரி நடவடிக்கைகள் எல்லாமே மாறித்து. அவர் தியானம் பண்ண ஆரம்பித்தார், ஜபம் பண்ண ஆரம்பித்தார். இது எல்லாமே சங்கர் மகாராஜ் அவருக்கு சொன்ன விஷயங்கள். இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு அவரை சொன்னார். தினமும் தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். அதே மாதிரி எல்லாரையும் ஸ்ரீ சங்கர் மகாராஜ் குருச்சரித்திரம் மற்றும் தியானேஸ்வரியை படிக்க சொல்வார் இல்லையா? அதே மாதிரி பிரதானியும் படிக்க சொன்னார். அவர் சொன்னதை வேற எந்த விதமான மறுபேச்சுமே இல்லாமல் பிரதான் செய்ய ஆரம்பித்தார். இதுதான் இந்த பிளாக்லேருந்து ஒயிட்டுக்கு மாறினவங்க எந்த மறு கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர் டோட்டலாக மகாராஜை நம்ப ஆரம்பிச்சிட்டார். அப்படிங்கிறதுனால அவர் சொன்ன எல்லா விஷயங்களுமே அவர் அடுத்த கேள்வி இல்லாமல் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டார். குருச்சரித்திரத்தை ஒரு நாள் தவறாமல் தினமும் 8லிருந்து 10 மணி நேரம் உட்காந்து படிப்பார். அதாவது ஒரு முறை மட்டும் இல்லை, பல 100 தடவை அந்த குருச்சரித்திரத்தை அவர் பாராயணம் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் யோக வசிஷ்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தையும் தினமும் பாராயணம் பண்ணுற ஒரு பழக்கமும் வச்சுட்டு இருந்தார். பிரதான் ஞானத்தை தேடி அடையணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை அவர்கிட்ட அதிகமாக இருந்தது. அவர் படித்த விஷயங்களை மகாராஜ் கிட்ட நிறைய விவாதம் பண்ணுவார். இந்த விவாதம் பண்ணுற குணமும் நாத்திகத்தன்மையினுடைய குணம். அதாவது எதையும் அவர்கள் ஒரு விளக்கம், ப்ராப்பரான விளக்கம் இல்லாமல் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த குணம் பிரதான் கிட்ட அதிகப்படியாக இருந்ததுனால மகாராஜ் கிட்ட நிறைய தர்க்கம் பண்ணுவார். இதை மற்ற பக்தர்களான அஷரோ மற்ற யாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. தைரியமாக பிரதான் மகாராஜ் கிட்ட விவாதத்தில் ஈடுபடுவார். அந்த விவாதத்தில் ஈடுபடும் பொழுது குருமார்களுக்கும் அந்த ஞானத்தை வேகமாக விரைவாக அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வரும். அப்படி தான் மகாராஜும் பிரதான ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு சென்றார். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி சீடர்கள் குரு கிடைத்ததுக்கு ரொம்ப ஆனந்தப்பட்டு சந்தோஷப்படுவாங்களோ, அதே மாதிரி குருவுக்கும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு சீடர் அமைஞ்சது அவர்களுக்கும் ஒரு ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆனந்தமான நேரத்தில் சங்கர் மகாராஜ் பிரதான் கிட்ட, உனக்கு என்னாவது வேணுமா கேளு, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறார். அதாவது உனக்கு சக்தி, அதாவது வல்லமை, இல்லைன்னா பொருள், இல்லை வேற என்ன வேணும் கேளு அப்படின்னு மகாராஜ் கேட்குறார். பிரதான் எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு கேட்குறார். இப்போ வரைக்கும் நம்ம குருமார்கள்கிட்டலாம் எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, என்னுடைய பண கஷ்டம் தீரணும், எனக்கு வீடு கட்டணும், எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும், இதையே தான் கேட்டுருக்கோம். ஆனால் பாருங்கள், பிரதான் மாதிரியான ஒரு பக்தர் எனக்கு ஞானத்தை கொடுங்க,
எனக்கு ஆன்மீக ரீதியான முன்னேற்றத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டார். அரிதான சீடர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான ஞானத்தை கேட்டு குருமார்கள் கிட்ட சரணடைவாங்க. பிரதான் அப்படிப்பட்ட அரிதான ஒரு சீடர் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாமும் நம்முடைய குரு கிட்ட ஞானத்தை மட்டுமே வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த காணொளியை முடிக்கிறேன். அடுத்து வரும் காணொளியிலையும் பிரதானை பற்றிய விஷயம்தான் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்ரீ சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறி இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.